கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. சொல்லில் அரசிப்படுதினங்காய் சூழல் உடையன் உன் பிள்ளைதானே இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வளையை கழற்றே கொண்டு கொல்லையில் நின்றும் கொணர்ந்து விற்றே அங்கொருத்திக்கு அவ்வளை கொடுத்தோ நல்லன நாவற்பழங்கள் கொண்டு நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே. யசோதை கிட்ட சொல்றார், யசோதே உங்ககிட்ட ஏதாவது சொல்ல வந்தா உனக்கு வாய் கிழியறது, பெரிய உபன்யாசமே பண்ணுவ போல இருக்கு. சொல்லில் அரசி, பேச்சுலதான் அரசினி. பிள்ளைய அடக்கி வச்சுக்கிற துப்பு இல்லை, அங்கேன்னு வந்தா பேசுறிய நீ. உன் புள்ள ரொம்ப மோசம். சூழல் உடையன் உன் பிள்ளை தானே. இவ்வாறு வீணா கத்தாதிரி, அவளுக்கு மானம் உண்டு தெரியுமா? என்ன நடந்ததோ சொல்ல சொல்றாப்பிலையா இருக்கு. பின்ன ஏன் வந்த, என்னத்தை சொல்றது போ. பின்ன ஏன் வந்த, என்னத்தை சொல்றதுன்னு இங்க வருவானே, சொல்றதுக்காக தானே வந்தேன். நான் என்னத்தை சொல்ல வேண்டி சொல்ல, நீ என்னதான் நடந்தது சொல்ல. இவன் என் பொண்ணு இருக்காள கோமளம், இவன் அங்கேருந்து பாடி கோமளம் அப்படின்னு கூப்பிடுறான். இவளை கூப்பிட்டா என்ன, குழந்தைய கூப்பிடுறது. உன் பொண்ணை கூப்பிடுறான் இவன்னு சொன்னியோ இல்லையா? நான் பாரு, நேற்றுக்கு என் பிள்ளைய வாசல்ல போகாதடான்னு வச்சுட்டு இருக்க, அது வாசல் நின்று கை காட்டி அழைக்கிறது தெரியாது. இவன் பார்த்துட்டு இங்கேருந்து ஓடுறான். உன் பொண்ணு தான் என் பிள்ளைய கூப்பிடுறது. உன் பொண்ணை அடக்கி வைக்கிற புத்தி உனக்கு இல்லை, பிள்ளைய அடக்கி வைக்கணும்னு சொல்றிய. பிள்ளைய எங்கேயாவது அடக்கி வைப்பாளா? அது வாசல போய் விளையாடும். பொண்ணுதான் அடக்கி, பொண்ணை பெத்தவாதான் பொண்ணை அடக்கி வைக்கணும். இந்த மாதிரி பேசாத என்ன. சொல்லில அரசிப்படுத்தின அங்காய் தானே இல்லம் புகுந்து, நான் வாசப்பக்கம் போகக்கூடாதுன்னு வச்சிருக்கேன் இவளை. அவன் தான் எங்காத்துக்கு உள்ள கூப்பிடுறான். தானே இல்லம் புகுந்து, சரி நடந்தது சொல்லு. என் மகளை கோவி, இதுவும் பேடுத்த அங்கேயான். ஏதோ குழந்தைகள் தான் இருந்தேன். நல்ல தங்க காப்பு கையில போட்டிருக்கேன், இந்த காப்பை கழட்டி கொடுடி. நான் தான் செட்டியாரான், வளை விற்பேனா, நீ தான் வளையன்னு கூப்பிட்டு போட்டுப்பையா, அப்படி விளையாடுவோமா அப்படின்னதும் கையில உள்ள காப்பை கழட்டி ஒரு கோலில் மாட்டிண்டு தோளில் வச்சுண்டு 4 தடவை விளையோ விளை விளையோ விளைன்னு பேட்டு வரான். நல்ல கருப்பா குண்டா இருக்கானா இவன், பார்த்தா செட்டியார் மாதிரி இருக்கு. நேத்துல திருமண் வேற எட்டுன்னு இருக்கான். விளையோ விளைன்னு போயிட்டு வரா. இது என்ன பண்றது, செட்டியாரே வாங்கோ அப்படிங்கிறது. கையை பிடிச்சு வலை அடிக்க விடுறான். அப்புறம் இந்த கையிலேருந்து வலையை எடுத்துக்கிறான், மறுபடியும் விற்கிறான். இதோ குழந்தைகள் விளையாடுறதுன்னு நான் பார்த்துட்டு தான் பேசாம போனேன். இப்படி இருக்கும்பொழுது தெருக்கோடியில நாவற்பழ கூடக்காரி ஒத்தி வந்தா. இந்த நாவற்பழ கூடக்காரி, நாவற்பழம் தான் வத்தா என்ன, வலை போட்டுட்டா நாவற்பழம் வாங்குறது இல்ல? அப்படியாவது அவோ எங்கேயாவது தோப்பு துறகல்ல போய் பறிச்சுன்னு வந்தாளா? எங்காத்து கொல்லையில ஒரு நாவற்பழம் மரம் இருக்கு, அதை உலுக்கி அந்த பழத்தை எடுத்துட்டு வாசல்ல எங்காத்திலேயே விற்கிறா. எங்காத்திலேயே விற்கிறா. ஒரு தினம் தேங்காய் வேண்டிருந்தது நம்ம ஆத்துல சேங்கனூர்ல. எங்க அம்மா தேங்காய் இருந்தா பாருடா அப்படின்னா. வாசல ஏதோ தேங்காய் விற்க வந்தது, பொங்கல் டைமா இருந்தது. தேங்காய் விற்கிறவனை கூப்பிட்டு தேங்காய் கொடுடா அப்படின்னேன். தேங்காய் எடுத்தது எங்க அம்மா இதை பார்த்து, இந்த அம்மாத்து தேங்காய்ட்டா இருக்கேடா அப்படின்னா. வாஸ்தவம் தான்மா, என்ன கொல்லையில தென்னை மரம் இருக்கு, நம்மளாலேயோ ஏறி பறிக்க முடியாது. ராத்திரி என்னவோ தொப்பு தொப்புன்னு சத்தம் கேட்டது இல்லையோ, ராத்திரி ஏறி நாம் பறிச்சு நம்ம வாசல்ல நம்ம வீட்டு வாசல்ல விற்கிறான். பேசாம நம்ம வாங்க வேண்டியதானே. அதுபோல கொல்லையில் நின்றும் கொணர்ந்து வித்த. அவளை ஒன்றும் பெரிய காட்டுல போய் பறிச்சுன்னு வரல, வீட்டு கொல்லையில இருந்து நாவற்பழத்தை கொண்டு நம்ம வீட்டுல விற்கிறா.
எடுத்துன்னு வந்து விற்கிறாளோ இல்லையோ, அவள் இடத்துல அங்கொரு தீக்கு அவளை கொடுத்தோ, அவளுடைய கூடையில போய் இந்த தங்க விலைய போட்டு விட்டு நாவற்பழத்தை கையில வாங்கிட்டு ஓடுறான். தங்க விலையா போட்டு நாவற்பழம் வாங்குவா? இவன் ஓடி போனவன் நேரம் இங்க வரணுமா வேண்டாமா? போயிட்டான். இது என்ன பண்றது? இந்த கோமளம் வாசனை நின்று அழ, ஏண்டி அழற? வளை, ஐயோ வளை என்னடி ஆச்சு? கண்ணன், கண்ணனா இங்க வா இங்க அப்படின்னு நினைச்சுன்னு இந்த கோமலத்தினுடைய கையும் பிடிச்சு தரதரன்னு இழுத்துண்டு, எங்கடி கண்ணன், எங்க கண்ணன்? கண்ணன் நிற்கிறான். ஏண்டா இந்த விளைய பிடிங்கன்னு போனையா நீ? நாவற்பழம் வாங்கி சாப்பிட்டையாமே, விளைய நான் இல்லையே, நான் இல்லையேன்னு சிரிக்கிறாளா? நான் உண்மையா இருந்தா பயந்துன்னா சொல்லுமா? இந்த பயம் இல்லை, நான் இல்லேன்னு என்று சிரிக்கிறான். சிரிக்கும் பொழுது புரிஞ்சு எடுத்து என்ன, நாவற்பழம் தின்ன வாய் நீளமா இருக்கும், இவனுக்கு உடம்புதான் நீளமா இருக்கும், வாய் சேப்பா இருக்கும். இப்ப வாயும் நீளமா இருக்கு, இவன் பண்ணிருப்பான் அப்படின்னு தெரிஞ்சு எடுத்து நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே. யசோதை இதெல்லாம் கேட்ட பிறகு அப்புறம் அந்த பொண்ணுக்கு கண்ணனுடைய வேற வளை இருந்தது, அந்த வளைய அந்த கண்ணன் அந்த பொண்ணுக்கு பூட்டி விட்டுட்டா. அந்த பொண்ணு இங்கேன்னு போச்சு. இது நல்ல வளையா, நம் முத்து ரத்னங்கள்லாம் வச்சு பதிச்சிருக்கு. தன் தோழி கிட்டலாம், கண்ணன் விளையாடி நான் போட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு காட்டுறது அந்த பொண்ணு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.